ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதான் சொன்னனே, நம்ம அண்ணனோட குலதெய்வம் அதான் உங்க குலதெய்வம் கோயிலுக்குமா. குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்கீங்க, ஆனா எங்க கிட்ட யாருமே ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. ஆமா தெய்வான, நாங்க கிளம்புறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நாங்க உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறோம்னே எங்களுக்கு தெரியும். உண்மைய சொல்லணும்னா அண்ணி சொல்லிதான் நாங்க எல்லாரும் போய் அங்க பொங்கல் வச்சுட்டு வந்தோம். மாமா, அங்க என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னம்மா, ஏன் இவ்வளவு கோவமா பேசுற? கோவமா பேசாம உங்களையும் என்னையும் அந்த குடும்பத்துல இருக்கவங்க மொத்தமா மறந்துட்டாங்க மாமா. என்ன சொல்ற தெய்வான? அத்தை உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? அங்க எல்லாரும் நம்மள விட்டுட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்காங்க. குலதெய்வ கோயிலுக்கா? மாமா, கோயிலுக்கு போறோம் வாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது போன் பண்ணாங்க? இல்ல தெய்வான. இருங்க, நான் போன் பேசிட்டு உங்ககிட்ட வரேன். தெய்வான, நீ இவ்ளோ கோவப்படுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி இருக்கவே மாட்டேமா. இந்த மாதிரி நேரத்துல நீ கோவப்படலாமாமா? இங்க பாரு, நான் ஒன்னு சொல்லட்டா? இந்த அமுதா இருக்கால, அவளுக்கும் நம்ம மணிகண்டனுக்கும் மரியாதை பண்ணி பரிவட்டம் கட்டும் போது என் மனசெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சுமா. நீயும் சரவணனும் இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைமா அது. இந்த சின்ன பசங்களுக்கு போதேன்னு நான் ஒரு மாதிரி பதறிட்டேமா. என்ன பெரியம்மா சொல்றீங்க? மணிகண்டனுக்கும் அமுதாவுக்கும் பரிவட்டம் கட்டினாங்களா? ஆமா தெய்வான, நீங்க வந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோயேன், அது உங்களுக்கு கிடைச்சிருக்க வேண்டிய மரியாதைமா. எங்களுக்கு தான் நீங்க கோயிலுக்கு போன விஷயமே தெரியாது, அப்புறம் எப்படி நாங்க வர முடியும்? யாரும் எங்களுக்கு சொல்லல. ஆனா புனிதாக்காவது எங்களை ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கலாம்ல. அவங்களும் இப்படி மாறுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. பாரு தெய்வான, நான் உனக்கு ஒன்னு சொல்லவா? இந்த அமுதா பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து இங்க எல்லாமே மாறிடுச்சுமாண்ணா. அந்த கபிலனோட தங்கச்சியே இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுல யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, நம்ம புனிதாக்கு ரொம்ப சந்தோஷம். பாத்துக்க. சரி சரி, நான் ஒன்னு சொல்லி உன் மனச கஷ்டப்படுத்தல. நான் போய் கீழே போய் காஃபி வேற போடணும். புனிதா ரூம்ல இருந்து வந்ததும் என்கிட்ட காஃபி கேட்டுருவா. சரிம்மா, நான் போனை வைக்கிறேன். சரியா? நீ உடம்ப பாத்துக்க, பிள்ளைய பத்திரமா பாத்துக்க, வயிற்றுக்குள்ள இருக்க பிள்ளைய. சரியா? வச்சிடவா? ஐயோ அத்தை, சூப்பர் அத்தை. மாமா, நம்மள இத்தனை நாள் கூப்பிடாம இருந்தது நான் மாசமா இருந்ததுனாலதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பாருங்க, குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கணும்னு பிளானோட போனவங்களுக்கு நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணுச்சா பாத்தீங்களா? நாம இங்கே இருந்துரும் எல்லாரும் நினைச்சிட்டாங்க போல தெய்வான. அத தப்புன்னு நம்ம தான் மாமா சொல்லணும். இப்படியே நடக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம கிடைக்க வேண்டிய எந்த ஒரு மரியாதை அந்த வீட்டுல நமக்கு கிடைக்காது. இனிமே என்னால பொறுமையா இருக்க முடியாது மாமா. நீங்க வாங்க, இப்பவே நம்ம உங்க வீட்டுக்கு போலாம். வாங்க.